புவித்தட்டு நகர்வுகளை புரிந்து கொள்வதால் இப்போது எந்த இரண்டு புவியியல் செயல்பாடுகள் நன்கு புரிந்து கொள்ளப்படுகின்றன? புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதுவதாலும் அல்லது விலகிச் செல்வதாலும் ஏற்படும் ஆற்றல் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளுக்கு முக்கிய காரணமாகிறது. தட்டு புவி பொறியியல் பிளேட் டெக்டானிக்ஸ் கோட்பாடு இந்த இயற்கை நிகழ்வுகளை அறிவியல் ரீதியாக விளக்குகிறது. வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி செயல்முறை எதை குறிக்கிறது? பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் ஒரு நீண்டகால தொடர்ச்சியான செயல்பாடாகும். இது சமூக மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு மாறும் செயல்முறையாக கருதப்படுகிறது. புவியின் மேற்பரப்பிற்கு கீழே அழுத்தங்கள் ஏற்பட காரணம் என்ன? புவியின் உட்புறத்தில் உள்ள உருகிய பாறைகளின் மேக்மா இயக்கம் வெப்பச்சலன நீரோட்டங்களை உருவாக்கி புவித்தட்டுகளின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அழுத்தமே நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளுக்கு காரணமாகிறது. சிமெண்ட் உற்பத்தியில் எந்த கனிமம் பயன்படுத்தப்படுகிறது? சிமெண்ட் தயாரிப்பில் சிமெண்ட் விரைவாக இறுகுவதை தடுத்து அதன் கால அளவை கட்டுப்படுத்த ஜிப்சம் சேர்க்கப்படுகிறது. இது சிமெண்ட் கலவையின் கடினத்தன்மையை சீராக்க உதவும் ஒரு முக்கிய கனிமமாகும். ஒட்டன்சத்திரம் அருகே அமைந்துள்ள திட்டம் எது? பரப்பலாறு அணை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அமைந்துள்ளது. இது பழனி மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய நீர்ப்பாசன திட்டமாகும். பரம்பிக்குளம் திட்டம் கோயம்புத்தூர் மற்றும் கேரள எல்லைப் பகுதியில் உள்ளது. எந்த பகுதி மிகவும் நில அதிர்வு மற்றும் எரிமலை செயல்பாடு கொண்டதாக விவரிக்கப்பட்டுள்ளது? பசிபிக் பெருங்கடலைச் சுற்றியுள்ள பகுதிகளில் புவித்தட்டுகள் தொடர்ந்து நகர்வதால் உலகின் 75% எரிமலைகளும் அதிகப்படியான நிலநடுக்கங்களும் இங்கு ஏற்படுகின்றன. இதனால் இப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. காட்டன் ரீச் பட்டறை எந்த நகரத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய கப்பல் கட்டும் தளமாகும்? காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் கொல்கத்தாவில் ஹூக்ளி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படைக்கு தேவையான போர்க்கப்பல்களை உருவாக்குகிறது. தென்னிந்தியாவின் களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? காவிரி டெல்டா பகுதி அதன் வளமான வண்டல் மண் மற்றும் அதிக நெல் உற்பத்தி காரணமாக தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் இந்த சிறப்பிற்கு பெயர் பெற்றது. வடிவ பள்ளத்தாக்கு எதனால் உருவாகிறது? ஆறுகள் மலைப்பகுதிகளில் வேகமாக பாயும்போது நிலத்தை ஆழமாக அரிப்பதால் வடிவ பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. இது ஆற்றின் இளநிலை பருவத்தில் யூத்ஃபுல் ஸ்டேஜ் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் ஒரு முக்கிய நிலத்தோற்றம் ஆகும். கடலின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் ஆக்கப்பூர்வமான பணி எது? கடலோர நிலப்பரப்புகளை உருவாக்குவதிலும் மாற்றுவதிலும் கடல் அலைகளின் அரிப்பு மற்றும் படிவு பணிகளே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை கடற்கரைகள், வளைவுகள் மற்றும் தூண்களை உருவாக்கும் ஆக்கப்பூர்வமான காரணியாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.